வணக்கம், நான் கவிபாரதி. அதன் தலைப்புச் செய்திகளை காணலாம். நாங்குநேரி பள்ளி மாணவர் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்ட கொடூர சம்பவம். தப்பி ஓடிய குற்றவாளிகளுக்கு போலீசார் வலைவீச்சு. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா. திருக்கல்யாண நிகழ்ச்சியை காண வரும் 29ஆம் தேதி டிக்கெட் முன்பதிவு தொடக்கம். பல்கலைக்கழக துணை வேந்தர்களுடன் முதல்வர் ஸ்டாலின் நடத்திய ஆலோசனை கூட்டம் எதிரொலி. பல்கலைக்கழகங்களை அறிவாலயங்களாக மாற்றிவிடாதீர்கள் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை அரசுக்கு கோரிக்கை. மதுபான விடுதியில் பெண்கள் கூட்டாக அமர்ந்து மது அருந்துவது போல் வெளியான வீடியோ காட்சி. தெலுங்கானா வீடியோ திட்டமிட்டு பரப்பப்படுவதாக தமிழக அரசு விளக்கம். வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிராக வழக்கு விசாரணை. உச்சநீதிமன்றம் இன்று இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க வாய்ப்பு. வெளிநாடு சென்று கல்வி பயிலும் இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை கடும் சரிவு. விதிமுறைகள் கடுமையாக்கப்பட்டதால் அமெரிக்கா செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை 34% வீழ்ச்சி. 4 வருட உழைப்பில் பொருணை ஆவணப்படம். இசையமைப்பாளர் ஹிப்ஹாப் ஆதியின் புதிய முயற்சி. ஆண்டிப்பட்டி அருகே மின்னல் தாக்கியதில் ஏராளமான வீடுகளில் டிவி உள்ளிட்ட மின் சாதனங்கள் பழுது. ஒட்டுமொத்த கிராமத்திற்கு மின் இணைப்பு துண்டிக்கப்பட்ட சோகம். நாகர்கோவிலில் தள்ளுவண்டி வியாபாரம் நடந்த இடங்களை பஜாராக மாற்ற முடிவு. மாநகராட்சி மேயர் மற்றும் ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு. வரி பிரச்சனையில் சீனாதான் பேச்சுவார்த்தைக்கு முன்வர வேண்டும். முடிவு அவர்களிடமே இருப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. இத்துடன் ஆதன் தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.